தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ காமராஜ் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் முன்னிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மண்டல குழு தலைவர்கள் டி. காமராஜ், எஸ். இந்திரன், இ. ஜோசப், அண்ணாதுரை, வே. கருணாநிதி, ச. ஜெயபிரதீப், நியமன குழு உறுப்பினர் பெருங்களத்தூர் சேகர், கல்விக்குழு தலைவர் கற்பகம் சுரேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகுமீனா IAS அவர்களின் கையெழுத்தை போலியாக போட்டு முறைகேடில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மாநகராட்சியில் வைக்கப்பட்டுள்ள புதிய தெருப்பலகைகளில் தமிழ் பல இடங்களில் பிழையாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சி முழுவதும் நாய்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளதை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் கையில் நாய் பொம்மையை ஏந்தியபடி மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு காணப்பட்டது. பேப்பர்லாம் பார்த்துட்டு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு தாம்பரத்தினுடைய ஒரு IAS அதிகாரி அழகுமீனா ரொம்ப ஆனஸ்டான அந்த அம்மா கையெழுத்தை போலி கையெழுத்தாக போட்டு இந்த AK பில்டர்னு ஒரு பில்டர் கையெழுத்தை போட்டு இது வாங்கிக்கிறாங்க, EP கனெக்ஷன் வாங்கிக்கிறாங்க. அதை தனி ஒரு நபர் அதை கோர்ட் மூலமா தொடர்பு கொண்டு இது என்ன அவங்க அந்த தனிநபர் கேட்டதுனால தான் அந்த அவர் பேர் மோகனா இது பேர் அந்த தனிநபர் கேட்டதுனால தான் இது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சுது. இல்லைன்னா இந்த மாநகராட்சியில் ஒன்று எத்தனை ஆயிரம் போலி கையெழுத்து இருக்குது யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்குமே நம்ம போட்டு கேட்டுக்க முடியாது. அவங்க ஒரு பெரிய இப்போ கலெக்டராக போய்க்கிறாங்க. அந்த அம்மா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் கையெழுத்து போலி கையெழுத்தாக போட்டிருக்குது, இந்த போலி கையெழுத்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி அந்த அம்மா சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணமே அந்த IAS ஒரு பெரிய அந்த அம்மா கமிஷனர் அந்த அம்மா கையெழுத்தே போட்டுருந்தா அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்த நாட்டில்? இந்த மாநகராட்சி என்ன செயல்படுது? 2.5 வருஷமாக ஒன்றுமே இதே தான். 2 நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, வந்துக்கணும் போய்க்கணும் வந்து போயிருக்கோம். ஒரு அதிகாரி கையெழுத்தை மாற்றி போட்டாங்க. அதேமாதிரி 2வது அந்த போர்டுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ நேம் போர்டு வச்சுக்கிறாங்க. நேம் போர்டுக்கு இவர் பச்சை தமிழன், நாங்கள் எங்களை மாதிரி தமிழன் கிடையாது, எல்லா தமிழும் இருக்கணும். அந்த போர்டை போய் தமிழை பாருங்கள். ஐபெரும் காவியங்களை குண்டல கேசன்னு பேரை குண்டல கேசரின்னு வச்சிருக்கு. அது பேர் அதே மாதிரி இந்திரா நகர் இருக்குது. இந்திரா நகர் வச்சுருக்கிறாங்க. அது இன்னொன்று நம்ம சிவஞானம் அது மாற்றி வச்சுக்கிறாங்க. வால்மீகி தெரு போய் பாருங்கள். அவர் உலக போட்ட ஒரு வால்மீகி, அவரை வால்மேனன் தெருன்னு போட்டு வச்சு இப்படி பிழை திருத்தம். இந்த மாநகராட்சியில் என்ன நடக்குது? அதிகாரிக்கு அதிகாரங்கதா இல்லை 600 ரூபாய் அந்த வரி, அப்புறம் 700 ரூபாய் ஆச்சு. 300 இப்போ 7000 வந்துடுச்சு. 7000 அதை கண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது. அதாவது அதை திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் மொத்தம் அதாவது பொதுவாக இந்த மாநகராட்சி அதிகாரிகிட்ட அதிகாரங்க தான், மேயர்கிட்ட அதிகாரங்க தான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே நடக்கலை. நாங்கள் 2.5 வருஷமாக பார்த்துட்டு இதை பேசிட்டு வெளியே வரோம். எவ்வளோ கோரிக்கைகளை சொல்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறோம். நாய் கட்டி போய்க்குது. அதை கேட்டால் கேட்க ஆள் இல்லை. செயலிழந்து கிடக்க மாநகராட்சி. தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசிக்கினே இருக்கிறோம். தொடர்ந்து 2.5 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனையே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். செவி கொடுத்து காக்க ஆள் கிடையாது. சார், இந்த AK பில்டர்ஸ் தொடர்பாக யார் AK பில்டர் தொடர்பாக பல முக்கியமான பிரமுகர்கள்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. AK பில்டர் நம்ம புத்தர் தெருவில் ஒரு இது கட்டினார். புத்தர் தெருவில் கட்டினார். அதுக்கு இந்த அம்மா IAS எப்பவுமே கரெக்டாக